ஸ்ரீ விநாயகர் சிஎன்சி யூடியூப் சேனல் ஆதரிக்கிற அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து G98 G99. G98 என்றது செட் இனிஷியல் லெவல் ரிட்டர்ன், செட் G99 என்றது செட் ரிலீஃப் லெவல் ரிட்டர்ன். அதாவது அதிக பேர் நம்ம கிட்ட கேட்குற டவுட் வந்து G98 நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், G99 ஏன் யூஸ் பண்ணணும், G98 எப்படி செட் இனிஷியல் லெவல் ரிட்டர்னை எதில் நம்ம போய் செட் பண்ணுறோங்க, செட் ரிலீஃப் லெவல் ரிட்டர்னை நம்ம எதில் போய் செட் பண்ணணுங்க, அது நேம்லேயே வந்து செட் பண்ணணும். அப்போது அது எந்த வேல்யூவை அது செட் பண்ணியிருக்கு, இனிஷியல் லெவலாக நம்ம எதை கொடுத்தா எந்த வேல்யூவை அது செட் பண்ணியிருக்குன்னு பார்க்கணுங்க. ரிலீஃப் லெவல் ரிட்டர்னா இனிஷியலாக நம்ம எதில் ரிலீஃப் லெவல் ரிட்டர்ன் கொடுக்குறோம் அதையும் பார்க்குறோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக சிமுலேட் சாஃப்ட்வேரில் பார்க்கலாங்க. இப்போ இதே ட்ரில்லிங் சைக்கிள் தான் இருக்குங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் செட் G98 தான் கொடுத்துருக்கேங்க, G98 கொடுத்துருக்கேங்க. இப்போ G43 Z30 H1 ஹைட் ஆப்செட்டை கால் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா G0 Z5ன்னு கொடுத்துருக்கேங்க, Z5ன்னு கொடுத்துருக்கேங்க. அதாவது இந்த பேட்டர்னுக்கு முன்னாடி G81 83 எந்த ஒரு ட்ரில்லிங் பேட்டர்னுக்கு முன்னாடி நம்ம இனிஷியலாக நம்ம ஒரு ரிலீஃப் ஒரு லெவலை நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த லெவல் தான் இனிஷியல் லெவல் ரிட்டர்ன். பேட்டர்னுக்கு முன்னாடி Z எந்த வேல்யூவில் இருக்கோ அதுதான் வந்து இனிஷியல் லெவல் ரிட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் G0 Z55ன்னு கொடுத்ததுனால எனக்கு ஜாப்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரில்லுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 mm இருக்குங்க, 5 mm ரிலீஃபாக உங்களுக்கு இருக்குங்க. எல்லா ட்ரில்லுமே வந்து நான் ட்ரில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. எல்லாமே உங்களுக்கு 5 mm ஜாப்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 mm நம்மளுக்கு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் மோடில் போடுறாங்க. எடிட் மோடில் போட்டுட்டு நான் இந்த G0 Z5 நான் டெலீட் பண்ணுறேங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேட்டர்னுக்கு முன்னாடி எந்த லெவலில் Z செட் பண்ணியிருக்கீங்களோ இங்கே பார்த்தீங்கன்னா Z13 செட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போது இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரில்லுமே உங்களுக்கு வந்து இனிஷியல் லெவல் ரிட்டர்ன் வந்து Z30 தான் அது எடுத்துக்குங்க. மிஷின் வந்து Z30 தான் அது எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா Z30 தான் அது எடுத்துருக்கு. இதுதான் வந்து G98. அதாவது ஒரு பேட்டர்னுக்கு முன்னாடி நீங்கள் இனிஷியலாக Z-ஓட வேல்யூ எது சொல்லியிருக்கீங்களோ அதுதான் வந்து இனிஷியல் லெவல் ரிட்டர்ன். சரி, ஓகே. அப்போ G99 நான் எதுன்னு கேட்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே நான் பேட்டர்னை இது பண்ணுறேங்க. எடிட் போட்டு G99 ஆல்ட் இது கொடுத்துட்டு நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 mm நிற்குது. இந்த 2 mm நம்ம ரிலீஃப் லெவல் ரிட்டர்ன் எதில் கொடுத்தோம்னு பார்க்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 mm பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்குள்ளே ஆறுன்ற வேல்யூ இருக்குங்களா, ஆறுன்றது ரிலீஃப் டிஸ்டன்ஸு. இந்த ரிலீஃப் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ரிலீஃப் டிஸ்டன்ஸு சொல்லுவாங்க. அப்போது G99 வந்து இந்த ஆரோட வேல்யூவை தான் அது உங்களுக்கு ரிலீஃப் டிஸ்டன்ஸாக ஒரு டூல்லேருந்து இன்னொரு டூலுக்கு எடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது 2 mm நம்ம கொடுத்ததுனால 2 mm கொடுத்ததுனால அது ஜாப்லேருந்து 2 mm நம்மளுக்கு மேலே நிற்குதுங்க. இதே 6 நம்ம போயிட்டு நான் R20ன்னு கொடுக்குறேங்க. 20 ஆல்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 20 mm மேலே நிற்குங்க. பாருங்கள், 20 mm மேலே நிற்குங்க, 20 mm மேலே நிற்குதுங்க. அப்போது G99 99 கொடுக்கும்போது இது எதை போய் எந்த வேல்யூவை போய் ரீட் பண்ணோன்னா இந்த ஆரோட வேல்யூவை மட்டும்தான் ரீட் பண்ணிக்கிங்க. G98 கால் பண்ணும்போது நீங்கள் இந்த பேட்டர்னுக்கு மேலே Z-ஓட வேல்யூ எது இருக்கோ அதுதான் வந்து இனிஷியலாக நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்க. அந்த லெவலை தான் அது இனிஷியலாக நீங்கள் கொடுத்த லெவலு. அப்போது அந்த லெவலை தான் அது Z வந்து இனிஷியல் லெவல் ரிட்டர்னாக அதை எடுத்துக்கோங்க. இப்படி தான் வந்து G99 98 நம்ம யூஸ் பண்ணணுங்க. ஓகேங்களா? வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.